ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி உடைய அஃபீஷியல் சிலபஸை நம்ம எப்படி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிளாக இருக்க போது, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அப்படின்றத டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி உடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். இந்த டேஷ்போர்டில் தேர்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு சிலபஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது இங்கே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த போஸ்ட், டிபார்ட்மெண்ட், பேப்பர், ஸ்டாண்டர்ட் அண்ட் சிலபஸ். நம்ம தேடி வந்த சிலபஸ் இந்த பார்ட்டில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆயிடும். பட் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குரூப் 1 சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அதுக்கப்புறமா மெயின்ஸ் இருக்கும். இப்போ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 175 ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது ஜிஎஸ் பேப்பர் இருக்கும். பேலன்ஸ் 25 பேப்பர் வந்து உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும். சரிங்களா? உதாரணத்துக்கு அந்த பேப்பரை நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அப்படியே டவுன்லோட் ஆகிடும். பாருங்கள், குரூப் 1 சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் உடைய சிலபஸ் பேட்டர்ன் ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு 10 யூனிட்டுக்கான சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்படியே யூனிட் 7, யூனிட் 8 அப்படி வந்தீங்கன்னா 10வது யூனிட் பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் மென்டாலிட்டி, அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழில் வரும். சரிங்களா? அதுவே அழகு 1 அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். யூனிட் 1 பொது அறிவியல், அதாவது ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். அப்படியே யூனிட் 2, யூனிட் 3 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ கடைசியாக உங்களுக்கு வந்து யூனிட் 10 திறன் அறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவுன்ற மாதிரி உங்களுக்கு வரும். சரிங்களா? அவ்வளோதாங்க விஷயம். ஓகே, உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேணுங்கிறப்ப நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம், மொபைலில் நீங்கள் வியூ பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் லைக் நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து நம்ம ஆன் தி ஸ்பாட்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் மெயின்ஸ் பேப்பர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 1 சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. மொத்தம் பேப்பர் 4 பேப்பர் வரும். இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வரும், ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, ஜென்ரல் ஸ்டடீஸ் 3, ஜென்ரல் ஸ்டடீஸ் 4 இந்த மாதிரி வரும். உங்களுக்கு எந்த ஒரு சிலபஸ் வேணுமோ நீங்கள் செப்பரேட் என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாகவே இந்த ப்ளூ கலர் மார்க்கில் இருக்கக்கூடிய ஏரோ நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு நல்ல எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரூப் 1B சர்வீசஸ், குரூப் 1C சர்வீஸ்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும். சரிங்களா? குரூப் 1B, குரூப் 1Cன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 2 பேருக்குமே ஒன்று தான். குரூப் 1Bக்கும் சரி, குரூப் 1Cக்கும் சரி, 2 பேருக்கும் ப்ரிலிம்ஸ் எல்லாமே சேமாக இருக்கிறதுனால 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன், டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 1Bக்கு தனியாக நடந்திருக்கும், குரூப் 1Cக்கு தனியாக நடந்திருக்கும். அதனால் ஸோ இவங்களுக்கு தனித்தனியான வகையில் சிலபஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் அப்படியே கொடுத்துருப்பாங்க. தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2024 உடைய குரூப் 4 எக்ஸாமுக்கான சிலபஸ் ஆல்சோ இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ் உங்களுக்கு பிடிஎஃபாகவே ரெடிமேடாக அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்று கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணிவிட்டு ரொம்பவே கஷ்டப்பட வேணாம். இதில் இருக்கிற ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியான மெத்தட். 2வது விஷயம், எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் அதில் இருக்காது. சில இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வாட்டர் மார்க்லாம் மேலே மென்ஷன் பண்ணி இந்த இன்ஸ்டியூட் அந்த இன்ஸ்டியூட் நிறைய போட்டிருப்பாங்க. பட் அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் பியூர் பிடிஎஃபாகவே இதில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஓகே, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எந்தெந்த மாதிரியான சிலபஸில் இருக்கும் அப்படின்றது இந்த மாதிரி நீங்களே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.